இது திமுகவோட டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவரை ஜெயலலிதா அவர்களோட ஒப்பிடுறதும், அவரை வந்து உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த டக் ஆஃப் வாரை நீங்க வந்து உன்னிச்சு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் உள்ள இருந்து என்ன பேச போறாருங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன் வந்து எல்லா மக்களுக்கும், சின்ன வயசுக்காரங்கள்ல இருந்து வயசானவங்கல இருந்து எல்லாருமே பாக்குற அளவுக்கு அவங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ், மிஸ்டர் டெக்சஸ் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். நிறைய கொஞ்சம் கேப் விழுந்து போச்சு. இனிமேல் கேப் விடாமல் நம்ம நம்மளோட பேச்சை தொடருவோம். பட் இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு நான் பேசணும் அப்படின்னு நினச்சது நம்மளோட சட்டசபை கூட்டத்தொடர் எப்படி பார்க்குறீங்க? காரசாரமாக போயிட்டுருக்கு. உங்களோட முதல் கட்ட கருத்துக்கள் எப்படி இருக்கு? இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல முதல்ல நம்ம இந்த ஆளும் அரசாங்கத்துக்கு பாராட்ட வேண்டியது என்னன்னா, லைவ் பண்றாங்க. முழுக்க முழுக்க அந்த கூட்டத்தொடர்ல என்ன நடக்குங்கிறத உலகம் முழுக்க பாக்குற மாதிரி லைவ் பண்றாங்க. அதுல பெரிய ஆதாயமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உள்ளுக்குள்ள நம்ம தேர்ந்தெடுத்த நம்மளோட எம்எல்ஏக்கள், நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்ம பிரச்சனைகளை பேசுறாங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி லாவணி கச்சேரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு வெட்ட வெளிச்சமா தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு மக்களுக்கு. இது வரைக்கும் செய்தி ஊடகங்கள் அதுல துண்டிச்சு எடுத்து போட்டதை நம்ம பார்த்திருக்கோம். நேரடியாக சட்டசபைக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை பாக்குற அளவுக்கு இன்னைக்கு அதுக்கு வியூவர்ஷிப்பும் அதிகமா இருக்கு. யாருனால அப்படின்னா விஜய் அவர்களால. விஜய் அவர்கள் உள்ள இருந்து என்ன பேச போறாருங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன் எல்லா மக்களுக்கும், சின்ன வயசுக்காரங்கள்ல இருந்து பெரிய வயசானவங்கல இருந்து எல்லாருமே பாக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. விஜய் அவர்களோட படத்துக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே மாதிரி அவரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் அரசாங்கத்தை எப்படி நடத்த போறாருங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குன்றது நமக்கு கண்கூடா தெரியுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இதுவே ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்பரண்ட் அப்ரோச் தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் நீங்க விஜயகாந்த் அவர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவரை சட்டசபைக்குள்ள நடந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவரோட பொலிட்டிக்கல் கேரியரே டிமைஸ் ஆச்சு அதுக்கப்புறம். அப்போ அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீச், ஒரு அவை அந்த இடத்துல எப்படி பேசணும், அதோட மாண்புகளை எப்படி காக்கணும் அப்படிங்கறத மக்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் உருவாக்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு இடம். அதை இது வரைக்கும் சில ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் பொதுவா நீங்க ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா, ஆளும் அரசாங்கம், விஜய் அவர்களோட மினிஸ்ட்ரி, கேபினெட் அதை சிறப்பாகவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நம்மளோட முதல் கட்ட பார்வை. சரி, பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதே சமயத்துல எப்படி உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்ற ஒரு ஒரு ஃபைட் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பில்டப் ஆயிட்டே வருதுன்ற மாதிரி பாக்குறீங்களா, இல்லாட்டினா யாரோ ஒருத்தங்க ஒரு பிக்கர் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு. அவரு திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருக்கும்போது அடிக்கடி ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துவாரு. திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்க்கட்சியா ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவரு அதனாலயே அவங்க எப்பவுமே எதிர்க்கட்சியா வச்சு பார்த்துக்க வேண்டிய அவசியம் தமிழர்களுக்கு இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. ஆனா அவரால் அதை செய்ய முடியல. விஜய் அவர்கள் அதை செஞ்சுட்டாரு. எதிர்க்கட்சி வரிசையில திமுக உட்கார வச்சிருக்காரு. எதிர்க்கட்சியில இருக்கும்போது திமுக மாதிரி அருமையா செயல்படக்கூடிய கட்சி வேற எதுவுமே கிடையாது. அவங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து வெளியே போடுவாங்க. இல்லன்னா பிரச்சனைகளை புதுசா உருவாக்குவாங்க. இல்லன்னா உங்களை ப்ரொவோக் பண்ணுவாங்க. அது சட்டமன்றத்துல நீங்க தொடர்ச்சியா அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாக்குவாதங்களை நீங்க பார்த்து வர்றீங்க. இது திமுகவோட டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க உங்களை எவ்வளவு தூரம் ஆளுங்கட்சியை ப்ரொவோக் பண்ண முடியுமோ, ஆளுங்கட்சியை ப்ரொவோக் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க அவங்க மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சுட்டு தான் நீங்க ஆளும் அரசாங்கமா உட்கார்ந்துருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்க எடுத்து வச்ச விமர்சனங்களை நீங்களே அந்த இடத்துல தப்புகள் பண்ணும்போது திமுக கண்டிப்பா அதை தோல்விச்சு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை எப்படி பண்றாங்க, அதை மக்கள் முன்னாடி ஒரு நாகரிகமான முறையில எடுத்து வைக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லைவ் போட்டு பக்காவா அவங்க அதை டேக்கிள் பண்றாங்க விஜயோட அரசாங்கம். அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுல நீங்க இன்னொரு நுட்பமான விஷயத்த நீங்க பார்க்கணும். உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த டக் ஆஃப் வாரை நீங்க உன்னிச்சு பாத்தீங்க அப்படின்னா, டிஎம்கே ஒரு வீக்கர் பொசிஷன்ல, இதுவரைக்கும் இல்லாத ஒரு வீக்கர் பொசிஷன்ல இன்னைக்கு இருக்கு. நீங்க ஆளுங்கட்சி விஜய் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுக கூட கூட்டணி கட்சிகளா இருந்தவங்க அப்படியே இந்த பக்கம் வந்துட்டாங்க. இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறது திமுக.
இந்த தேர்தல் 26 தேர்தலுக்கு முன்னாடியே நான் ஒருத்தர்ட்ட கேட்டேன். அதாவது தேனி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பழுத்த ஒரு அரசியல்வாதி. அவர்ட்ட வந்து எனக்கு இந்த தேர்தலின் முடிவுகள வந்து அவதானிக்கிறதுக்காக நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டேன். இந்த மாரி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரிசல்ட் அப்படின்னு கேட்கும்போது, அவரு தெளிவா ஒரு பார்வை சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் பக்கம் போகக்கூடிய வாக்குகள் எல்லாமே திமுகவின் அடிப்படை வாக்கு வங்கி. ம் அது அதிமுகவ பெருசா பாதிக்காது. ஆனா ம் திமுக நிச்சயமா வீழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு பெரியவர் சொன்னாரு. அவரு நல்ல பழுத்த அரசியல்வாதிகளோடலாம் பழகுனவரு. இத்தனைக்கும் கட்சிகள்ல இல்லைனாலும், அந்த அரசியல் தலைவர்களோட எல்லாம் நெருங்கி பழகுறவரு. அப்ப அவரு என்ன சொன்னாரு, அவருக்கு கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஏர் ஃப்ளோ எந்த இடத்துல காத்தடிக்குது அப்படிங்கிறத அவரால உணர முடியும். அப்போ ம் அவரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அ திமுகவோட அடிப்படை வாக்கு வங்கியில தான் விஜய் கை வைப்பாரு. அதனால திமுக ஆட்சி வீழ்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு சொன்னாரு அன்னைக்கு. ம் அன்னைக்கு எனக்கு அது அவ்வளவு பெரிய ஒரு மாற்று நடந்துருமா அப்படிங்கிறத என்னால அன்னைக்கு ஏத்துக்க முடியல. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது அப்படிதான் முழுக்க அங்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள அப்படியே கவர்றாரு. அத தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் விஜய் ஒவ்வொன்னா பண்றாரு. ம் அந்த மைனாரிட்டீஸ்க்கு உடனே அவர் ஃபெலிக்ஸ வந்து தலைவரா போட்டது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படின்னா, நீங்க ஒரு சிறுபான்மையினருக்கு அவங்களுக்குள்ள இருந்தே ஒருத்தங்கள எடுத்து நீங்க போட்டீங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை இன்னும் கூடவே வரும். ஆமா ம் அப்படிங்கும்போது அது வந்து திமுகவின் அடிப்படை வாக்கு வங்கி. அந்த இடத்துல கை வைக்கிறாரு அவரு. அப்போ ம் இவங்க இன்னைக்குமே திமுக என்ன மாரி ஒரு இடத்துல லாக் ஆயிருக்காங்க அப்படின்னா, மதவாத சக்தி கூட நாங்க கூட்டு சேர மாட்டோம், கூட்டு சேர மாட்டோம். இவ்வளவு நாளா பாஜகவ எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணிட்டு, இன்னும் ஒரு 3 மாசம் முன்னாடி வரைக்கும் அந்த அரசியல பண்ணிக்கிட்டு, கண்டிப்பா அப்ப இப்போ உடனே உடனே இவங்க வந்து பாஜகவோட கூட்டு சேர முடியாது. அதனால அவங்க இருக்கிற வாக்கு வங்கி இவங்க பக்கம் வந்துருச்சு அப்படிங்கிற உண்மையை ஏத்துக்கிட்டு அவங்களால செயல்படவும் முடியாது. ம் அப்படின்னு ஒரு ஒரு ட்ரை ஸ்டேட்ல மாட்டிக்கிட்டாங்க இக்கட்டான திமுக. ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா திமுகவும் பாஜக சைடுல போற மாதிரி சில நகர்வுகள் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியுது. அதனால தான் வந்து இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா அருண்? ஏன்னா வந்து இது அனைத்து சொல்லுங்க சொல்லுங்க. இது ஒரு திருசங்கு சொர்க்கத்துல மாட்டியிருக்காங்க திமுக அவ்வளவுதான். அத நீங்க அப்படிதான் பார்க்கணும். அவங்களுக்கு வேற வழி. ஏன்னா மக்கள் வந்து நிராகரிச்சுட்டாங்க. திமுக நிராகரிச்சுட்டாங்க. அது விஜய் அவர்கள் எடுத்து சொன்னனால இல்ல. இவ்வளவு நாளா சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திமுக, அதிமுகன்னு 2 கட்சிகள் பண்ணக்கூடிய விஷயங்கள களத்துல சகிச்சுக்கிட்டு இருந்த மக்கள், ம், இவங்கள தோற்கடிக்கிறதுக்கு வந்த ஒரு ஒரு அவதார புருஷனா தான் விஜய பார்த்து வாக்களிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. விஜயோட கெப்பாசிட்டியோ, இல்ல விஜயோட அரசியல் ஆளுமையோ, இல்ல லீடர்ஷிப் ஸ்கில்ஸையோ பார்த்து அவங்க குடுக்கல. திமுக, அதிமுக அவங்க மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, அத வந்து அறுவடை செய்றதுக்கு விஜயால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எது மேல வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏற்கனவே ஒரு துறைஸ்ல பெரிய ஒரு இடத்துக்கு வந்தவரு, அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நெனச்சு அத குடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு. இவர் வந்து கத்துக்கட்டும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் மக்கள் குடுத்துருக்காங்களே தவிர, அவங்க திமுக, அதிமுக கட்சி மேல இருந்த அதிருப்தி இவ்வளவு நாளா இருந்த அதிருப்திய தான் ஒரு வாக்குல வெளிப்படுத்தியிருக்காங்க. ம், இவரால தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 100% நம்பிக்கை இருந்ததுன்னா, முழுக்க முழுக்க மெஜாரிட்டியாவே வந்திருப்பாரு. ஆனா, அந்த ஒரு சஞ்சலத்திலேயே மக்கள் இருந்தனால தான் அந்த 108ஓட நின்றுச்சு. அதுக்கு மேல கூட வரல உங்களுக்கு. சொல்லப்போனா அதுதான் கத. இந்த இடத்துல திமுகவ எதிர்த்து அரசியல் பண்றதுல விஜய்க்கு என்ன லாபம் அப்படின்னா, திமுக வாக்கு வங்கி ரீதியா வலுவிழந்திருக்கு உங்களுக்கு. ம், அப்போ வாக்கு வங்கி ரீதியா வலுவிழந்த ஒரு கட்சிய எதிர வச்சு அரசியல் பண்றது விஜய்க்கு ரொம்ப லாபம். இதே நேரத்துல நீங்க அதிமுக பக்கத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி இன்னும் கலையாம இருக்கு. அதுபோக மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய கட்சி அவங்க கூட்டணியில இருக்கு. அதனால தான் அவங்க அதிமுக மேல இன்னுமே ஸ்லோ பெடல் பண்றாங்க. திமுகவ எதிரியா காட்டக்கூடிய விஷயம் என்ன, திமுக இப்ப பொலிட்டிக்கலி வீக்கர் பொசிஷன்ல இருக்கு. இப்ப அதிமுகவ எதிர்த்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, பாஜகவுக்கு வாழ்வு குடுத்த மாரி இருக்கும். அதிமுகவுக்கு வாழ்வு குடுத்த மாரி இருக்கும். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வாழ்வு குடுத்த மாதிரி இருக்கும். அந்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் இவங்க வந்து மதிச்சு, அவங்கள எதிர்க்கட்சியா நெனச்சு பேசுற மாரி ஒரு தோற்றம் உருவாயிரும். ம், அப்போ ஏற்கனவே அந்த வாக்கு வங்கி வலுவா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிய நீங்க எதிர்க்கட்சியா நீங்க போர்ட்ரே பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு பொலிட்டிக்கலாவும் அது வீக்கர் பிளேஸ்ல தான் போய் முடியும். அதனால தான் இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப நுட்பமா உதயநிதி ஸ்டாலின வச்சு அரசியல் பண்றாங்க. ஸ்டாலின வச்சு கூட அரசியல் பண்ணல. உதயநிதி ஸ்டாலின வச்சு அரசியல் பண்றாங்க. சொல்லப்போனா புல்லி பண்றாங்க. அப்பாவ காணோம், அப்பாவ காணோம், அப்பாவ காணோம்னு புல்லி பண்றாங்க. ஆமா சட்டமன்றத்துக்குள்ள அவங்க பேசவே விட மாட்றாங்க. எனக்கு இவங்க குடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸஸ் அதாவது விஜய் அவர்களோட கேபினெட்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அவங்களோட மினிஸ்டர்ஸ் குடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, உட்கார வச்சுடுறாங்க. பேசி அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாம உட்கார வச்சுடுறாங்க திமுகவ. ஒரு உங்களுக்கு கார்னர் அந்த இடத்துல பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. உதயநிதி ஸ்டாலினால எந்த ஒரு பேச்சு எடுத்தாலும் வந்து அவரு அவரு வந்து என்ன ஒரு பேக் ஃபுட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து பதில்கள் எல்லாம் டான் டான் டான்னு வருது. இன்ஃபேக்ட் இவங்க எந்த ஒரு அரசியலும் இதுக்கு முன்னாடி பண்ணாததுனால அவங்க மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இவங்களால எடுத்து வைக்க முடியல.
கஷ்டப்படுறாங்க, திணறாங்க, திண்டாடுறாங்க. அப்படிதான் இருக்குது இல்லையா? அப்படிதான் இருக்கு. அப்படிதான் வந்து சட்டசபை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. பட் இந்த சமயத்துல வந்து விஜய் வந்து ரொம்ப ஒரு ஒரு மேல் நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் நீங்களும் ஃபீல் பண்றீங்க இல்லையா? நிச்சயமா அவரு நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் வந்து அவங்களோட கேலிபர்ஸ வளர்த்துக்கிட்டே வர்றாங்க. அவங்க எதிர்க்கட்சிய கார்னர் பண்றதுல வந்து அவங்களோட கெப்பாசிட்டி இன்கிரீஸ் ஆயிட்டே வருது. அது ஏன் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னா, இவங்க மடியில இதுவரைக்கும் கனம் இல்ல. கனமில்ல. அதனால பெரிய அளவு குற்றச்சாட்டுகள திமுக எடுத்து வைக்க முடியாது. அப்படி எடுத்து வச்சாலும், அரசாங்கம் இப்ப இவங்க கையில இருக்கிறதுனால, இவங்க பண்ண தப்புக்கள்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிது. அவங்க கிட்ட கோப்புகள புரட்டி பார்த்தாலே அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். அந்த ஒரு நம்பிக்கையில தானே திமுகவும், அதிமுகவும் மாறி மாறி வரும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வெளியே வராம இருந்துச்சு. மக்கள் அது தெரிஞ்சதுனால தான் இந்த 2 பேருக்கையும் குடுக்காம, இன்னொருத்தர மாத்தி குடுத்ததுக்கு காரணமே இவங்க 2 பேர் பண்ண தப்பும் வெளிய வரணும். அதுக்கு உண்டான பிரச்சனைகள வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தினால தான் எடுத்து குடுத்துருக்காங்க. அந்த வேலைய மிக சிறப்பா பண்றாங்க. ஆனா போக போக நம்ம இந்த இந்த மொமெண்டம கொண்டு போறாரா? இவரோட நோக்கத்த விஜய் அவரோட நோக்கம்படி இந்த கவர்ன்மெண்ட் நடக்குதா? அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு இந்த பட்ஜெட் வரைக்கும், இல்ல இப்போ இந்த ஒரு 3 மாசத்துல நிதி நிலைமை எல்லாம் அந்த அளவுக்கு தேற்றி எடுத்து கொண்டு வந்துர முடியும். பெரிய ஒரு பிக் பேங் ரிஃபார்ம்லாம் நம்ம எதிர்பார்க்கல. இதுவரைக்கும் அவரால என்ன பண்ண முடியுமோ, களத்துல அந்த பேசிக்கான கவர்ன்மெண்ட் ஆபீஸ்ல மக்கள் இன்டராக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய லஞ்ச விஷயங்களையே வந்து மட்டுப்படுத்தியிருக்காரு அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த இடத்துல பாராட்டணும். ம். அதுபோக பெரிய அளவுல ஊழல்கள் எதுவும் நடக்காம, ஒரு நல்ல ஒரு ஆட்சிய குடுத்துட்டாருன்னா, விஜய் வந்து ஆளுங்கட்சியில இருந்து அசைக்கிறது கஷ்டம் தான். கஷ்டம்தான் இல்லையா? அதே சமயத்துல அதிமுக ரொம்ப சைலண்டா இருக்கிற மாரி, இன்னைக்கு கூட வந்து எடப்பாடியார் பேசியிருந்தாரு. என்னமோ வந்து கெஞ்சுற மாரி இருந்துச்சு. என்ன இப்படி பண்றீங்க? நீங்க வந்து ஒரு ஒரு ஒருத்தர வெற்றி பெற வைக்கணும்னா கிட்டத்தட்ட 60,000 பேர் வேலை பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு கட்சியிலேருந்து. நீங்க வந்து குதிரை பேரம் போட்டு நீங்க வந்து எங்களோட எம்எல்ஏஸ் எல்லாம் இழுக்குறீங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு கெஞ்சி பேசுன மாரி இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து ஒரு அட்வைஸாவும், ஒரு கெஞ்சுற மாதிரியும், அ அவரோட என்ன சொல்றது? அவரோட லீடர்ஷிப்க்கே இல்லாத ஒரு தோணியா இருந்துச்சு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அத? எடப்பாடி அவர்களுக்கு இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, அவர் உள்கட்சி அரசியல சமாளிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு இவ்வளவு ம். நாளா எடப்பாடி அவர்கள் என்ன மாரி ஒரு முடிவு எடுத்து அவர் எந்த அளவுக்கு ஒரு பிராக்டிகல் பொலிட்டிஷியன் அப்படின்னா, அவருக்கு எய்தர் எந்த 2 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த 2 ஆப்ஷன்ல எது மினிமம் டேமேஜா அததான் அவர் எப்பவுமே எடுத்திருக்காரு. உங்களுக்கு பெரிய அளவுல அவரு உள்கட்சி அரசியல சமாளிச்சு வர்றதுக்கு தான் இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி அவர் வந்திருக்காரு. இன்னுமே அததான் அவர் எதிர்கொண்டுட்டு இருக்காரு. ம். நீங்க எல்லாருமே எடப்பாடி அவர்கள வந்து ஜெயலலிதா அவர்களோட ஒப்பிடுறதும், ஏன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக, அவர ஜெயலலிதா அவர்களோட ஒப்பிடுறதும், அவர வந்து எம்ஜிஆர் அவரோட ஒப்பிட்டு அவங்கலாம் பெரிய அளவுக்கு கட்சிய கொண்டு போனாங்க. நீங்களும் அந்த அளவுக்கு பண்ண முடியலையேன்னு பண்ற ஒப்பீடே நான் தவறுன்னு பார்க்கிறேன். ம். ஒவ்வொரு ஆட்களோட பாலிடிக்ஸுமே ஒவ்வொரு விதமா தான் இருக்கும். ஒரு செலிபிரிட்டி இவர மாரி விஜய் மாரிப்பட்ட ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெங்த் ஃபேக்டர் வந்து இவருக்கு கிடையாது. ம். எடப்பாடி அவர்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கேரிஸ்மாவோ, அந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கோ கிடையாது. அவரு வந்து பியூர் பொலிட்டிஷியன். அதனாலதான் கீழ இருந்து யார் யாரு கால உருவணுமோ, யார் யாரு கைய பிடிக்கணுமோ, யார் யாரு கால்ல விழணுமோ, விழுந்து அப்படி பிரண்டு எந்திரிச்சு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப அந்த பொசிஷன்ல அவரு வந்து நிக்கும்போது, அத தக்க வச்சுக்கிறதுக்கு அவருக்கு பேசிக்கா என்னென்ன உண்டோ அவ்வளத்தையும் செய்வாரு. நீங்க இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். தமிழ்நாடு மாநில உரிமை பேசுற கட்சி. க ம். ஒரு ஒரு மாநிலம். மாநில உரிமைய வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு மாநிலம். திமுக, அதிமுக 2மே அதுதான் பண்ணியிருக்கு. ஆனா இந்த இடத்துல கடைசியா நீங்க பாருங்க, இதுல மிகப்பெரிய அளவுல சறுக்குன கட்சியா வந்து நிக்கிறது திமுக. ம். ஏன்னா, காங்கிரஸுக்கு இதுவரைக்கும் இங்க ஒரு மினிஸ்ட்ரில இடம் கொடுக்காம வச்சிருந்தாங்க 2 பேருமே. காங்கிரஸோ, பாஜகவோ 2 தேசிய கட்சிகளுமே அரசியல் ரீதியா ஒரு கேபினட்டுக்குள்ள நுழைய விடாம. இப்ப காங்கிரஸ் இங்க வந்து இந்த 2 அமைச்சரவை வந்ததுக்கப்புறம் அவங்க அவங்க கட்சிய வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கல்ல. நிச்சயமா. ஆமா. உங்களுக்கு. அதே மாரி அப்போ பாஜகவும் இந்த இடத்துல ஒரு அமைச்சரவையா வந்திருந்தா, அவங்க கட்சிய வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த 2 தேசிய கட்சிகளையும் மாநிலத்துல பெரிய அளவுக்கு கால் ஊன்றாம வச்சுக்கிட்டதுல திமுகவோட அதிமுக இந்த அளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குல்ல உங்களுக்கு. ம். பாஜகவ எந்த அளவுக்கு அவர் கன்டெயின் பண்ணிட்டாரு. பாஜகக்கு கை ஓங்கி இருக்கக்கூடிய நேரத்துல அவங்கள கழட்டி வேற விட்டுட்டாரு. போன பாராளுமன்ற தேர்தல்ல. ஆமா. அப்படிங்கும்போது மாநில உரிமையை பேசக்கூடிய அளவுல நீங்க திராவிட கட்சிகள பார்த்தாலுமே அந்த இடத்துல மேலோங்கி நின்னது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இத அந்த கட்சிக்காரங்களே எடுத்து பேசுறது இல்ல. நீங்க தவறு பண்ணிட்டீங்க. அ ம பாஜக வந்து பாராளுமன்ற தேர்தல்ல வந்து நீங்க கூட்டு சேர்த்திருக்கணும். சட்டமன்ற தேர்தல்ல நீங்க கழட்டி விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. பாராளுமன்ற தேர்தல்ல உங்கள கழட்டி விட்டனால தான் நீங்க சட்டமன்ற தேர்தல்ல அந்த தோல்விய சந்திச்சுக்கிட்டு இவரோட டெர்ம்ஸ்க்கு நீங்க உள்ள வந்தீங்க.
ஓகே. உங்களுக்கு அந்த அந்த தோல்வியை தாங்கக்கூடிய சக்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்துச்சு. அந்த இடத்துல அவரு பர்சனல் பாலிடிக்ஸ் தான், கட்சி பாலிடிக்ஸை விட பர்சனல் பாலிடிக்ஸ், அந்த கட்சியோட கேரக்டர் தான் அவர் வந்து காப்பாற்ற நினைச்சாரே தவிர அவரு பாஜகவை தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கல. சோ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுடனே அதிமுக மாநில உரிமைகள் பேசுறதுல ஒரு வலுவான கட்சியா தான் உருவாகி வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா 40 எம்பி வச்சிருக்காங்கல்ல திமுக. ஆமா. இதனால அவங்க வந்து சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பவரை கண்ட்ரோல் பண்ண முடியுதா அவங்களால? 40 எம்பி வச்சிருந்துமே சுத்தம் இல்ல. அப்போ எதுவுமே பண்ண பியூர் முடியாது. அண்ட் பியூர் பொலிட்டிக்கல் அலைன்ஸ் மூலமா மத்திய அரசாங்கத்துல இருந்து நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டது வந்து ஏடிஎம்கே தான், டிஎம்கே அல்ல. உங்களுக்கு என்ன டிஎம்கே முழுக்க முழுக்க அந்த கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் மைனாரிட்டி வாக்குகள் வந்து அவங்க வேணுங்கிறதுக்காகவே அவங்க காங்கிரஸ் பக்கத்துல வச்சிருந்தாங்க. அதை எவ்வளவு தூரம் ஒரு தப்பு அப்படின்னு இந்த தேர்தலில் அவர் உணர்ந்திருப்பார். நிச்சயமா. ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்திருப்பார். அப்போ நீங்க ஒரு பால் கொடுத்த கைக்கே கொத்துன மாதிரி அவங்க கொத்திட்டு போயிட்டாங்க. உடனே அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க போயிட்டாங்க. ஆமா. அப்போ அப்போ அது நீங்க உங்களோட இன்னும் வந்து அது ஒரு துரோகமா தான் பார்க்கப்படுது. மிகப்பெரிய ஒரு மக்கள் மனசுல இது அதாவது வந்து திமுக வந்து திமுகவோட தானே லாஸ்ட் 10, 11 வருஷமா வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா எம்பிசியும் வாங்கி வச்சுக்கிட்டு, இன்ஃபேக்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு எம்பி வாங்கி வச்சுக்கிட்டு டப்புன்னு விட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஒண்ணுமே சொல்லாம கொள்ளாம அப்படியே வந்து கழண்டு போயிட்டாங்க. நிச்சயமா அந்த இடத்துல உங்களுக்கு அவங்களோட வல்னரபிலிட்டியை ஓபன் பண்ணி காமிச்சிட்டாரு ஸ்டாலின் அவர்கள். அதாவது நீங்க இல்லாம எங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற வல்னரபிலிட்டி நீங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணி காமிச்சதுனால நீங்க பாஜகவை தூக்கி பிடிக்க எதிரியா தூக்கி பிடிக்க இந்த காங்கிரஸ் வந்து அதை வந்து அவங்களோட அட்வான்டேஜா எடுத்துப்பாங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? உங்களுக்கு நீங்க எப்பவுமே அவங்க உங்க கை கடக்கமா இருப்பாங்க நீங்க எப்படி நம்புனீங்க? விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் நீங்க பேசாம தவிர்த்தது காரணமே என்ன அப்படின்னா விஜய் அவர்களை மதிச்சு நீங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா விஜய் அவரோட கை ஓங்கிரும் நீங்க நினைச்சீங்க. ஆனா அவரோட கை ஏற்கனவே ஓங்கிதான் இருக்கு அப்படிங்கறது வந்து உங்களால அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணல. அவங்க ரெகக்னைஸும் பண்ணல, ரியலைஸும் பண்ணல. ஆமா, ரியலைஸ் பண்ணலன்றதை விட ரியலைஸ் பண்ணி வெளியே சொல்லல. அவங்க வந்து மீடியாக்கள்ல தான் போர்ட்ரே பண்ணலையே தவிர கிரவுண்ட் லெவல்ல அவருக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு வேலைகளையும் செஞ்சாங்க. கேண்டிடேட்ஸ் முடக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களும் இந்த இந்த தேர்தல் முழுக்க முழுக்க மக்களுக்கு கிடைத்த வெற்றி தான். உங்களுக்கு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி தான். யாரு என்னன்னு அவங்க பார்க்கல. இது வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் வரலாறையோ அரசியல் லெகசி பொலிட்டிக்கல் லெகசி எல்லாம் அவங்க எதுவுமே பார்க்கல. ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சிட்டாங்க. அந்த மாற்றத்துக்குரிய நேரத்துல இவர் வந்து நின்னதுனால இவருக்கு வந்து விழுந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும் விஜய் அவர்களுக்கு. மற்றபடி களத்துல மாற்றம்னு இருந்தவங்க மேல நம்பிக்கை அந்த அளவுக்கு மக்கள் வைக்கல. இவர் மேல நம்பிக்கை வச்சாங்க. அதனால இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் மெசேஜ் எடப்பாடி அவர்கள்ல பர்சனல் பொலிட்டிஷியனா எனக்கு ஃபேவரட் வந்து ஸ்டாலினோட எடப்பாடி தான். ஓகே. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். நம்ம வந்து ஸ்டாலினை நம்ம வந்து சட்டசபையில் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் பர்ஃபார்ம் பண்ணதை விட தோத்துட்டாரு. ஒருவேளை இடைத்தேர்தலில் திருப்பி வரலாம். ஒருவேளை இந்த டைனமிக்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்க்குறீங்களா? ஒருவேளை மிஸ்டர் ஸ்டாலின் வந்து எய்த்தாப்புல விஜய்க்கு எய்த்தாப்புல உட்காந்தானா? ஸ்டாலின் அவர்கள் எய்த்தாப்புல இருந்திருந்தாருன்னா இன்னுமே ஓரளவு ஒரு மெச்சூர்டு ஒரு டைலாக்ஸ் இருந்திருக்கும் நான் பாக்குறேன். ஏன்னா அவரோட ஏஜுக்கு அவர் இந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுற அளவுக்கு இறங்கி வந்து பேச மாட்டாருங்கிறதா சட்டசபைக்குள்ள அப்படிங்கறதான் என்னோட பார்வை. ஏன்னா அவரோட கேலிபரை மெயின்டைன் பண்ணுவாரு. அவரோட பொலிட்டிக்கல் லெகசியை மெயின்டைன் பண்ணி தான் பேசுவார். ஏன்னா கிட்டத்தட்ட அவருக்கு வயசுப்படி நீங்க பார்த்தாலுமே அவர் வந்து இனிமே ஆளுங்கட்சியா அரசியல் இருக்க போறது எவ்வளவு நாட்கள் அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு யூகம் பண்ணலாம் அவரோட வயசை வச்சு. அப்போ வந்து எப்பவுமே டுவர்ட்ஸ் எண்ட்ல வந்து எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்ஸ்மேனா இருந்துட்டு போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டரியை படைச்சிட்டு போகணும், பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை எடுத்துட்டு போகணும்னு தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த இடத்துல ஸ்டாலின் ஜெயிச்சு வந்திருந்தாருன்னா, ஆனா ஸ்டாலின் தோத்ததுதான் இவங்களுக்கு இருக்கிறதே பெரிய ஒரு மெடல் மாதிரி குத்திக்கிறாங்க விஜய் அவர்கள். அதனால தானே அப்பாவை காணோம் எங்க போனாலும் அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு வாட்டி பேசிடுறாங்களே. நிச்சயமா நீங்க ஸ்டாலின் அவர்கள் திருப்பி சட்டசபைக்குள்ள வந்திருந்தா கூட திமுக இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்கலாம் ஒருவேளை. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சிய இந்த அளவுக்கு பேசும்போது மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. கடைசியா நடந்த 2-3 விஷயங்கள் அவர் பேசின நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. எனக்கு பேசின மக்களும் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா வந்து அவரு இஸ் டேக்கிங் இட் இன் a different directionன்ற மாதிரி தான். அப்படிதான் இருக்கு இல்லையா? அது சொசைட்டி மாறிடுச்சு. சொசைட்டி வந்து இந்த எனக்கு இன்னொரு விஷயம் வந்து நீங்க இதுக்கு இடையில நான் சீமான் அவர்களை மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசுற அரசியல்லாம் எடுத்து செய்யற இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு. சீமான் அவர்கள் சொல்லுவாரு
என்னைய தவிர்த்துட்டு போகலாம். ஆனா நான் பேசுற அரசியல தவிர்த்துட்டு இங்க யாரும் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அது ரொம்ப உண்மை. ஏன்னா ஒவ்வொரு நீங்க திட்டக்குழுலயும், ஒவ்வொரு பட்ஜெட்லயும், ஒவ்வொரு திட்டத்த நீங்க வெளிப்படுத்தும் போதும், நாம் தமிழர் கட்சி எடுத்து வைத்த அரசியல்ல இருந்து ஒரு திட்டமாவது, 2 திட்டமாவது ஏதாவது ஒரு கட்சி செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். ம். உங்களுக்கு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய இவங்க எடுத்து வைக்கிற வரைவுல இருந்து எடுத்து செயல்படுத்திட்டே இருப்பாங்க. அந்த அரசியல தவிர்த்துட்டு போ முடியாது. ஆனா யாரு யாரு பேசுறாங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. அவங்களுக்கு எத பேசுறாங்கிறத விட யாரு ஓகே. பேசுறாங்கிறது முக்கியமா இருந்திருக்கு. சீமான் அவர்கள் பேசுறதுனாலேயே அத அந்த அளவுக்கு ஒரு வலிமை பெறல அந்த கருத்துக்கள்லாம். ஆனா அதே இடத்துல நீங்க வேற யாராவது பேசும்போது அந்த கருத்துக்கள் வலிமை பெறுது. அதான் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, உங்களுக்கு டிஎம்கே பண்ணிட்டு இருந்த அரசியல அப்படியே யார ரெப்ரசன்ட் பண்ணி டிஎம்கே இருந்தாங்களோ, அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படியே கையில எடுக்குறாரு விஜய். ஓகே. ம். அதனாலேயே இனிமே டிஎம்கேக்கு இங்க பெரிய அளவுக்கு வாய்ஸ் கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு முதல்லே சுட்டிக்காட்டினேன். அரசியல் ரீதியா யாரோட அரசியல விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்டின்னா, டிஎம்கேவோட அரசியல தான் எடுத்து விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா வெளிய சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆதவ் அர்ஜுனாவும், விஜய் அவர்களும் என்ன சொல்றாங்க? அம்மாவோட ஆட்சி நடந்துட்டு இருக்குன்றாங்க. ஆமா. ம். உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப நுட்பமான அரசியல் அது. ஏன்னா, நீங்க எடப்பாடி அவர்கள எதிர்த்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அந்த கூட்டணி வலுப்பெற்றுரும். ஏன்னா, அவங்கலாம் இன்னும் சாலிடாரிட்டியா இருக்காங்க. ஆமா. ஒண்ணா இருக்காங்க. திமுக தான் வலுவிழந்த நிலைமையில இருக்கு. அதனால தான் அவங்கள எதிர்க்கட்சியா வச்சு புல்லி பண்ணி அரசியல் பண்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் மூவ். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம் அருண். வாழ்க வளமுடன். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.